2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியில வருது. இந்த 4 முனை போட்டியில மொத்தமா 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காங்க. இதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க 2 பேருமே 70 வயசு கிட்ட ஆகுது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு 60 வயசு கிட்ட ஆகுது. திரு விஜய் அவர்களுக்கு 50 வயசு கிட்ட ஆகுது. இப்படி பார்த்தோம்னா இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களே இளமையானவர் திரு விஜய் அவர்கள் தான். ஆனா இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களே ரொம்ப ரொம்ப கம்மியா ஹார்ட் ஒர்க் பண்றவர் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நார்மலாவே நிறைய பேசுவாரு. ஆனா இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வாகன பரப்புரை, பொதுக்கூட்டம், மாநாடுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல 2 இடத்துல 3 இடத்துல 4 இடத்துல 5 இடத்துல சொல்லி ஒரு பாயிண்ட்லயும் 3/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், செயல்பாட்டு வரைவை பத்தி பேசுறதுன்னு சொல்லி பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் பேசின விஷயங்கள் ரிப்பீட் ஆகலாம். ஆனா ஒரு கூட்டத்திலயும் அவர் ஏதாவது ஒரு புது விஷயத்த மக்களுக்கு சொல்றாருன்னு கேட்டா கண்டிப்பா சொல்றாரு. அப்படி அவர் பேசி 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 அவர் குரலே மாறிடுச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு பேசியிருப்பாரு, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு, எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாரு, மக்கள் கிட்ட தன்னோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தன்னோட செயல்பாட்டு வரையில என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கறதுக்கு அவர் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் போதும், அவர் பேசுற விஷயங்களை கேட்கும் போதும், அவர் திரையில காட்டுற விஷயங்களை பார்க்கும் போதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்களோட ஒரு கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம், ஒவ்வொரு வாகன பரப்புரைன்னு சொல்லி இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளால கண்டிப்பாவே வியப்பாதான் இருக்கும். அதுவே திரு விஜய் அவர்கள் பண்ற ஒரு விஷயத்தைய பார்க்கும் போதும் திரும்ப திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உண்மையிலேயே வெறுப்பாதான் இருக்கு. திரு விஜய் அவர்கள் என்னதான் சினிமா துறையில ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். தமிழக அரசியல்ல ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்டா இருக்க திரு விஜய் அவர்கள் மீதம் இருக்க இந்த 2 வாரத்திலேயாவது ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அவரு தன்னோட பேரு, புகழ் இது எல்லாத்தையும் கொஞ்சமாவது தற்காத்துக்க முடியும். அப்படி பண்ணாம இந்த அரசியல ஒரு கேக் வாக்கா நினைச்சுக்கிட்டு அவர் தொடர்ச்சியா பேசுற விஷயத்தையே, சொன்ன விஷயத்தையே டிவிகேவா டிஎம்கேவா, ஸ்டாலின் சாரா விஜய் சாரான்னு சொல்லி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட தேர்தல் முடிவுன்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.